Hi friends, welcome to JJ Embroidery and Stitching. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸஸ் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸ்ல கிளாஸ் 5 பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பட்டன் எப்படி தைக்கணும்னு பார்க்க போறோம். நான் வந்து ஒரு பாப்லின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்ல நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்ல நம்ம வச்சுட்டு பென் வச்சு ஒரு டாட் மாதிரி வச்சு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோன்றதை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் 2 பட்டையாக நான் வந்து நூல் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பட்டன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நூல் எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த டாட் வழியாக அந்த ஊசியை நம்ம வந்து கொஞ்சம் பாதியாக நம்ம வந்து விட்டுட்டு அந்த பட்டன் வந்து அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கையால் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டனோட ஒரு ஹோல்ல ஊசியை போடுறேன். அதுக்கப்புறம் எதிர் சைடு ஹோல் வழியா கீழே கொண்டு வரேன். இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தைக்கும் போது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நூலை ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க. அதே மாதிரி பட்டன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்பதான் பட்டன் போடுறதுக்கு கழற்றப்பவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து 6 to 8 டைம்ஸ் வந்து நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளவு ஸ்டிச் போட்டால் தான் நம்மளுக்கு நார்மல் ஷர்ட், டாப், குர்த்தி எல்லாத்துக்கும் நல்லாவே பிடிச்சிருக்கும். நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம சரியான மெத்தடில் தைக்கலன்னா 2-3 தடவை யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பட்டன் வந்து கழண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம சின்ன விஷயத்த கூட நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பட்டன் வந்து 4 ஹோல் பட்டன். இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை எக்ஸ் மாதிரி ஷேப்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு எக்ஸ் மாதிரி. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கரெக்டான மெத்தட் தான். இப்போ எல்லா ஸ்டிச்சுமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் போய் 2-3 நாட் போட்டுட்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நான் வந்து பட்டன் ஹோல் வர வேண்டிய இடத்துல அந்த பட்டன் வச்சு பென் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கிங் சரி இல்லாமல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட லுக்கு வந்து கெட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பட்டன் ஹோல் நம்ம வர வேண்டிய இடத்துல ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த கட் வந்து ரொம்ப பெருசாகிடக்கூடாது. கரெக்டாக அந்த பட்டன் வந்து உள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ துணியோட பேக் சைடில் இருந்து நம்ம ஊசியை மேலே கொண்டு வரோம். இப்போ கவனிங்க, நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட மாட்டேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நாம் எட்ஜை லாக் பண்ணணும். அதனால நான் நீடில் போட்டு த்ரெட்டையும் கொஞ்சம் லூப் மாதிரி விட்டு அந்த லூப்புக்குள்ள நீடில் கொண்டு வந்து டைட் பண்ணுறேன். இதுதான் பேசிக்கான ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது ஸ்லோவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். நீங்கள் தைக்கும்போது அந்த நூலை ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருங்க. ஏன்னா பட்டன் ஹோல் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதே மெத்தடில் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுகிட்டே நம்ம வந்து வரணும்.
இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டிச் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம த்ரெட்டு கலர் ஃபேப்ரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுத்தா ஃபினிஷ் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணினா டிசைன் ஹைலைட் ஆகும். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து மேட்சிங் கலர் வந்து பெஸ்ட்டு. நம்ம வந்து தைக்கும்போது இந்த பட்டன் ஹோலும் சேம் சைஸில் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் சொல்கிறேன். கார்னர் வரும்போது ஸ்டிச்சை கொஞ்சம் க்ளோஸாக போடுங்க. அப்போ தான் ஹோல் ஷேப் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு பார்டர் மாதிரி இது பார்க்கறதுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் போயிட்டு த்ரெட்டை வந்து ஒரு 3 வாட்டி நம்ம நல்லா சுற்றிட்டு ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டு அதை செக்யூர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம தைச்ச அந்த பட்டன் ஹோல்குள்ளே நான் பட்டனை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பட்டன் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம மேல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், இன்னொரு சைடு வந்து ஃபீமேல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 2 பார்ட்ஸும் சேர்ந்தாதான் தான் நம்மளுக்கு டக்குன்னு அது லாக் ஆகும். ஓகே, நம்ம இப்போ அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஊசியை கீழே இருந்து மேலே கொண்டு வரேன். இப்போ பட்டன்ல இருக்கிற அந்த சின்ன ஹோல் வழியா த்ரெட்டை கொண்டு போய் மீண்டும் நம்ம கிளாத்குள்ள கொண்டு வரேன். நான் வந்து 2 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயும் நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஹோலுக்கும் 2 இல்லைன்னா நீங்கள் 3 ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். எல்லா ஹோலுக்குமே நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. அப்போதான் பட்டன் வந்து ஈக்குவலாக பிடிக்கும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. அதே டைமில் நீங்கள் ரொம்ப லூஸாகவும் விட்டுறாதீங்க. நார்மல் டென்ஷனில் ஸ்டிச் பண்ணினா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். இதே மாதிரி இந்த 4 ஹோல்ஸ்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இந்த பட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பேக் சைடில் 2 நாட் போட்டு த்ரெட்டை லாக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பட்டனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பட்டன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ நம்ம கீழே இருந்து மேலே நான் வந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கிறேன். இதுக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹோலுக்கும் 2 to 3 ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை ரொம்ப இழுக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப லூஸாகவும் விடாமல் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறத அப்படியே பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம கடைசியாக பேக் சைடில் நூல் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.